வணக்கம். ராகுல் காந்தி அமெரிக்காவில் இருக்கிறார். அமெரிக்காவிலிருந்து விரைவில் இந்தியா திரும்பவிருக்கிறார். இந்தியாவிற்கு வந்தவுடன் ராகுல் காந்தி அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து அவரை தூக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நிரந்தரமாக ராகுல் காந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இந்திய குடிமகனாக இருக்கிறார் அல்லவா, அந்த இந்திய குடியுரிமையை அவரிடமிருந்து பறிக்க வேண்டும் என்று சங்க பரிவாரங்கள் திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். அதற்காக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அலகாபாத் நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 10 நாட்களுக்குள் இது தொடர்பான விஷயங்கள் விசாரிக்கப்பட வேண்டும், அதற்குரியவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு மிக முக்கியமான முடிவை அந்த நீதிமன்றம் எடுத்திருக்கிறது என்பது இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கர்நாடகாவை சார்ந்த விக்னேஷ் சிசிர் என்று சொல்லக்கூடிய நபர், இவர் ஒரு வழக்கறிஞர். இவர் அலகாபாத் நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு பதிவு செய்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுக்கு 2 நாட்டினுடைய குடியுரிமை இருக்கிறது, இரட்டை குடியுரிமை அவருக்கு இருக்கிறது. பிரிட்டனுடைய குடிமகனாக இருக்கிறார், அதே நேரத்தில் இந்தியாவுடைய குடிமகனாகவும் இருக்கிறார். இந்தியாவுடைய சட்டப்படி 2 நாட்களுடைய குடியுரிமையை ஒருவர் வைத்திருக்கும் பட்சத்தில் இந்திய குடிமகன் என்கிற உரிமை அவரிடமிருந்து பறிக்கப்படும். அதனால் ராகுல் காந்தியினுடைய இந்த விஷயத்தில் நீங்கள் உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அலகாபாத் நீதிமன்றத்தில் இந்த பொதுநல வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. ஒரு 10 நாள் தான் டைம் இருக்குது. ஒரு வாரத்தில் ராகுல் காந்தி கிளம்பிடுவான்னு சொல்கிறாங்க. வந்த உடனே அலகாபாத் நீதிமன்றம் இது தொடர்பான விசாரணையை மேற்கொள்ளும். இதில் இந்த விக்னேஷ் சிசிர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கர்நாடகாவை சார்ந்த வழக்கறிஞர் ஒரு ரகசிய இமெயில் தன்னிடம் இருக்கிறது. அது பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமிருந்து தான் பெற்றது. அந்த ரகசிய இமெயிலில் சொல்லப்பட்டிருப்பதில் மிக முக்கியமான விஷயம் என்பது ராகுல் காந்தி பிரிட்டனுடைய குடிமகனாக இருக்கிறார் என்பதுதான். அந்த ஆதாரத்தை எல்லாம் நான் அலகாபாத் நீதிமன்றத்தில் ஒப்படைத்து விட்டேன் என்று அவர் சொல்கிறார். நீங்கள் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இப்போ சமீபத்தில் கூட ஒரு செய்தி வந்தது இல்லையா, சஞ்சய் ராவத் சொன்னார் 75 வயசாகுது மோடிக்கு, ஆர்எஸ்எஸ் கிளம்ப சொல்லிட்டாங்க. இப்போது பிஜேபிக்கு அடுத்த தலைவர் அப்படிங்கிறது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. அடுத்த பிரதமர்னா யோகியெல்லாம் யோசித்து பார்க்கவே முடியாது இல்லையா, அந்த அளவுக்கு உத்தரப்பிரதேசத்திலே மிகப்பெரிய கொதிநிலை இருக்கிறது. இப்போ அடுத்ததாக யார் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. ஒன்றுமே இல்லை, இவ்வளோ பெரிய கட்சின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் இந்த கட்சிக்கு தேசிய தளத்தில் ஒரு தலைவரை கொண்டு வருவதற்கு 6 மாதமாக திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போது ராகுல் காந்தி என்று சொல்லக்கூடிய நபர் ஒரு பக்கத்தில் பப்பு என்று அவர்கள் சில வருடங்களுக்கு முன்பு அவரை கேலி செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு மோடியை விட, அமித்ஷாவை விட, ஆர்எஸ்எஸ்ஸை விட ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபமாக ராகுல் காந்தி இன்றைக்கு வளர்ந்திருக்கிறார். அப்போ அவரை இப்படியே வளர்த்து கொண்டிருந்தால் ஆர்எஸ்எஸ்ஸுக்கு மிகப்பெரிய சிக்கல், ஆர்எஸ்எஸ்ஸுக்கு சங்கு தான் அப்படிங்கிறது தெரியுது. அதனால் எப்படியாவது ராகுலை பூட்ட வேண்டும். அதற்கான முயற்சிகள் இன்றைக்கல்ல, பல வருடங்களாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், வயநாடு பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போது 100 நாள் இதே மாதிரி ராகுலை பூட்டி வைத்தது ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் இல்லையா. அது மாதிரி கர்நாடகாவில் போய் மோடியையும் அமித்ஷாவையும் பற்றி தோலுரித்தார் என்பதற்காக வழக்கு அவர் மீது தொடுக்கப்பட்டது. எல்லாவற்றிலிருந்தும் பல வழக்குகளிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார், பல வழக்குகளிலிருந்து பிணை கிடைத்திருக்கிறது. இப்போ சமீபத்தில் நேஷனல் ஹெரால்டு வழக்கு இல்லையா, அதை நம்ம படித்தா ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவனே சிரிப்பான். ஆனால் ஏதாவது ஒரு வழியில் ராகுலை பூட்டுவதற்கு மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து என்னவோ பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதுவும் முடியலை. இப்போ இந்த நேரத்தில் ஏன் ராகுல் மீது இவ்வளவு காட்டமாக வந்திருக்கிறார்கள்? அமெரிக்காவிலிருந்து திரும்பிய உடனே அவருடைய குடியுரிமையை பறிக்கணும், அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து அவரை நீக்கணும், இப்படிங்கிற திட்டத்தோடு இப்போ செயல்படுவதற்கான காரணம் என்ன? நேற்றைய தினம் அமெரிக்காவில் அவர் ஒரு மிக முக்கியமான ப்ரெஸ் மீட் ஒன்று நடத்தியிருக்கிறார். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுடைய தேர்தல் ஆணையமும் இந்தியாவுடைய தேர்தல் முறையும் மிகச்சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தது. அதை அவர் உடைத்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியாவுடைய தேர்தல் முறை, இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் ஒரு தலைபட்சமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பது மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள். 5:30 மணிக்கு தேர்தலில் இவ்வளவு வாக்கு சதவீதம் என்று தேர்தல் ஆணையம் ஒரு முடிவை சொல்கிறது. ஆனால் 7:30 மணிக்கு அதே தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டில் இந்த 2 மணி நேரத்தில், இந்த இடைப்பட்ட நேரத்தில் 65 லட்சம் பேர் வாக்குச்சாவடியில் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை தேர்தல் ஆணையம் பதிவிடுகிறது. இது எப்படி சாத்தியம்? அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம், தேர்தல் முறையும் மிகப்பெரிய சிக்கலில் இருக்குது அப்படிங்கிறத அவர் முன்வைக்கிறார்.
இப்படி ஒரு செய்தியை அமெரிக்காவிலிருந்து வெளியிடுவது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. நான் என்ன சொல்றேன், இதை இந்தியாவிலிருந்து ராகுல் காந்தி சொல்லியிருந்தா இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை ஊடகங்கள் அங்கே அப்படியே அமுக்கியிருப்பாங்க. இப்போ அமெரிக்காவில் வைத்து ராகுல் காந்தி இப்படி சொல்லும்போது அது உலகளாவிய கவனத்தை இருக்கிறது. ஏற்கனவே மோடியினுடைய ஆட்சி பற்றி உலக அளவில் ஊடகங்கள் அந்த அளவிற்கு ஆர்எஸ்எஸ்ஸையும் மோடியை வறுத்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அமெரிக்காவில் உட்கார்ந்துட்டு இந்தியாவில் சமீப காலங்களில் நடக்கக்கூடிய, குறிப்பாக 2014 பிறகு மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தல்களில் எல்லாமே தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக நடக்கிறது, தேர்தல்களில் மோசடி நடக்கிறது என்கிறதை ஆதாரமாக சொல்லும் பட்சத்தில் அது உலகளாவிய விஷயமாக மாறும் இல்லையா? உங்களுக்கெல்லாம் தெரியும், அமெரிக்கா இவிஎம்முக்கு முழுமையாக பூட்டு அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இவிஎம் உலகிலே மிகப்பெரிய ஜனத்தொகை கொண்ட நாட்டில் இன்னமும் இவிஎம்ஏ அதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகங்களும் மிகப்பெரிய சிக்கல்களையும் ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் விவாதப் பொருளாக மாறி இருக்கிறது. அப்போ இந்த நேரத்தில் தான் ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவிலிருந்து இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய விடுதலை பட்சத்தை சொல்லியிருப்பது அப்படிங்கிறது மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் வயிற்றில் புளியை கரைச்சிருக்கு. ஏன்னா இவங்க போகிற இடத்துல பூரா இந்த மாதிரி நம்மளை தெறிக்க விட்டுட்டு இருக்கிறான். இப்படி எல்லாத்தையும் புட்டு வச்சுட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? எப்படியாவது அதிகாரத்தில் இருந்தாகணும், அடுத்த தலைவருக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் சிக்கல் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி ஒருத்தன் போய் அங்கே போய் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு ஆர்எஸ்எஸ் நகர்ந்திருக்கு. ஏன்னா அவங்க அவ்வளோ பதட்டமாக இருக்கிறான். இப்போ சமீப காலமாக இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிற சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புகள், ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தினுடைய மோசடிகளை குறித்து அம்பலப்படுத்தியது, அதே மாதிரி இந்தியா முழுவதும் பல இடங்களில் நடக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டங்கள், இப்படி ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஆர்எஸ்எஸ் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இவரும் பேசியிருக்கிறது அப்படிங்கிறது அவங்க ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறதுக்கு இனி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அதனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு வழியில் ராகுல் காந்தியை பூட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவில் பேசியிருக்கக்கூடிய அந்த வீடியோவுடைய சில காட்சிகளை இப்போது நீங்கள் பாருங்கள். In simple terms, more people voted in the Maharashtra assembly elections than there are adults in Maharashtra. This is a fact. And the election commission gave us a figure, voting figure for 5:30 in the evening. And between 5:30 in the evening and 7:30 in the evening, when the poll was supposed to have closed, 65 lakh voters voted. Now, that is physically impossible to happen, right? Because for a voter to vote, it takes approximately 3 minutes. And if you do the math, it would mean that there were lines of voters till 2 o'clock at night voting all night, and this didn't happen. So we asked them, but look, evening, you have videography taking place, as if we ask. They not only refused to give us the videography, they changed the law so that now you're not allowed to ask for the videography. So it's very clear to us that the election commission is compromised. It's very clear that there is something very wrong with the system. We've said it. We've said it publicly. I've said it multiple times. I've said it in press conference. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.